அனைவருக்கும் வணக்கம். 2012 டிஎன் செட்டில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். If the probability density function of a variable x is defined as f of x equal to 3x if 0 less than x less than 1, 0 otherwise, then the probability density function of y equal to 4x plus 3 is dash. இந்த 4 இது அப்படின்ட்டு சொல்லணும். ஒன்றும் இல்லை, எக்ஸுன்ற இந்த ரேண்டம் வேரியபிளுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து இதை கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ், நல்லா கவனிங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேறு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேறு. ஓகே, இப்போது எக்ஸுன்ற இந்த ரேண்டம் வேரியபிளுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த ரேண்டம் வேரியபிள், இந்த பாருங்கள் 4x + 3 இருக்குது பாருங்கள், இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேபிட்டல் ஒய் அப்படின்னு நோட்டேட் பண்ணிடுறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் ஒய் என்னன்னு நம்ம சொல்லணும். இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லணும், அவ்வளோதான். இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும்னா முதல்ல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி அதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக மாறிடும். ஓகே, இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். ஓகே, அதாவது ஒரு ரிசல்ட் இருக்கு பாருங்கள், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், ரைட். இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், எக்ஸ் என்ற ரேண்டம் வேரியபிளுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக மாறிடும். இப்போ முதல்ல இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வே தெரியும், அதை அப்படியே ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் வச்சு இது டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம். இப்போ நமக்கு ஒயில் கிடச்சுன்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதிலிருந்து அப்படியே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி. இப்போ முதல்ல இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறேன். லெட் g of y be the distribution function of capital Y. Let g of y உள்ள small y போட்டிருக்கோங்க கவனிங்க. Let g of y be the distribution function of capital Y equal to 4x plus 3, அந்த capital Y. அப்போது இந்த g of y மெயினாக நமக்கு வேணும் அப்படின்னா g of y is equal to p of capital Y less than or equal to small y. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷனே தான். ஓகே, இப்போ g of y வேணும்னா p of capital Y less than or equal to y வேணும். இப்போ இந்த கேபிட்டல் ஒய்ங்கிறது என்னென்னா இதோ இதுதான். ஓகே, நோட்டேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அப்போ தான் குழப்பாது. அப்போ பி ஆஃப் 4x + 3 less than or equal to small y. ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து பி ஆஃப் இந்த 4x இங்கேயே இருக்கட்டும், இந்த சைடு கேப்சூல் யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. 4x is less than or equal to small y minus 3. இந்த +3 அங்கே கொண்டு போயிடலாம் இல்லையா, இல்லைனா add -3 on both sides. ரெண்டு பக்கமும் -3 வந்து நான் ஆட் பண்ணால் இந்த +3 கட் ஆகிடும், இங்கே -3 வந்துடும், அவ்வளோதான். இப்போது இது எப்படி எழுதலாம், p of capital X less than or equal to y minus 3/4. இந்த 4 இங்கே டிவைட் ஆகிடும் இல்லையா, இல்லைனா ரெண்டு பக்கமும் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த 4 கட் ஆகிடும், இங்கே /4 வந்துடும். ஓகே, சரிங்க சார், ஏன் இது இப்படிலாம் எழுதிட்டுருக்கீங்க சார்? நீங்கள் பாருங்கள், இது எப்படி எழுதலாம், p of 0 less than x or less than or equal to x less than or equal to y minus 3/4 அப்படி எழுதிக்கலாம். ஓகே, இது இன்னும் சொல்லப்போனால் p of 0 less than x less than y minus 3/4 இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஏன் சார் இதெல்லாம் எழுதிட்டு வரீங்க? நல்லா கவனிங்க, g of y வேணும்னா p of capital Y less than or equal to y வேணும்.
இந்த P of capital Yங்கிறது இதோ 4x plus 3 less than or equal to small y. இதிலிருந்து அப்படியே xக்கு மாற்றுறேன். P of capital X is less than or equal to small y minus 3 by 4 வருது. ஆக்சுவலாக இது வந்து இதுதான். ஓகே, இதோ இதுதான். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இது என்ன பண்ணிக்கலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். பட் இதுக்கு என்ன மீனிங், ஏன் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கீங்க எங்கே பாருங்கள். P of A less than x less than b is equal to integral a to b f of x into dx. ஓகே, இது இந்த P of a less than x less than b இதோட வேல்யூ என்னன்னா integral a to b f of x dx தான். ஓகேவா, இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ யூஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to பாருங்கள், a இங்கே இருக்கிறது, b இங்கே இருக்கிறது, அதான் நான் 0 போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, 0 to அப்பர் லிமிட் நமக்கு y minus 3 by 4 f of x into dx. ஓகே, by this result. ஓகே, இப்போது இன்டெக்ரல் 0 to y minus 3 by 4 f of x என்ன, இதோ கொஷினில் கொடுத்துருக்காங்களே அதான் 3x. 0 to 1ல் நம்ம f of x 3xன்னு இங்கே கொண்டு வந்து போட்டுக்கலாம். இன்ட்டு dx. ஓகே, f of x அவங்க கொடுத்தது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சார் லிமிட் போடலையே சார், நான் தான் இந்த மாதிரி x equal to 0 to x equal to y minus 3 by 4ன்னு மாற்றி வச்சுருக்கேன். ஸோ லிமிட்டு x equal to தான் இருக்குது இப்போ. ஓகே, அப்படியே கிவன் f of x கொண்டு வந்து போடுங்க, நீங்கள் அந்த லிமிட்டை கன்சிடர் பண்ணவே வேண்டாம், நீங்கள் இது போட்டாலே ஓகே. சரிங்களா, இப்போ என்ன ஆகுது, இந்த 3யை காமன் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துடுறேன். அப்போது 3 இன்டெக்ரல் 0 to y minus 3 by 4 x into dx. ஓகே, சரி, இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x square by 2 லிமிட்டு 0 to y minus 3 by 4. இது ஸ்மால் y தான், கவனிங்க. அடுத்தது இந்த 2 கூட வெளியே எடுத்துடலாம், 3 by 2ன்னு. உள்ள x square 0 to y minus 3 by 4. ரைட், இப்போது லிமிட் நான் அப்பர் லிமிட் முதல்ல கொடுக்குறேன். லோவர் லிமிட் 0 ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுத்தா 3 by 2 x பிளேஸில் y minus 3 by 4 the whole square. ஓகே, இப்போ இந்த 3 by 2 அப்படியே இருக்கட்டும். ஸ்கொயர் பண்ணுறேன். நியூமரேட்டரில் y minus 3 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். டினாமினேட்டரில் 4 ஸ்கொயர் வந்து 16 ஆகிடும். ஓகே, இப்போ இந்த 16 இப்படி வெளியே எடுத்துடலாம். 3 by 2 into 16 32 y minus 3 ஹோல் ஸ்கொயர். இது என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் y. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அந்த ஒய்ங்கிற ரேண்டம் வேரியபிளோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ இதிலிருந்து எனக்கு இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும், பிடிஎஃப் வேணும். அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். பாருங்கள், டி பை இங்கே ஒய் இருக்குது, டி பை dy ஆஃப் g of y. ஜஸ்ட் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டா போதும், பிடிஎஃப் கிடச்சிரும். பிடிஎஃப் ஆஃப் y ஈக்குவல் டு அவங்க கொடுத்தது என்னமோ, அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4x plus 3. இப்போ இங்கே பாருங்கள், டி பை dy ஆஃப் gy நம்ம கண்டுபிடிச்சது வரும் பாருங்கள், 3 by 32 y minus 3 ஹோல் ஸ்கொயர். ரைட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு y. இந்த 3 by 32 கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு இது பாருங்கள் 2 ஃப்ரண்ட்டில் வருமா, 2 இன்ட்டு y minus 3. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதுதான். ஓகே, இப்போ இதை கட் பண்ண என்ன ஆகும், 2 டேபிளில் டினாமினேட்டரில் 16 வரும் இல்லையா. அப்போது 3 by 16 இன்ட்டு y minus 3. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் Y. ஓகே,
இது எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள், 2012 டிஎன் செட்டில் எதை கேட்டிருக்காங்க, 3/16 y - 3. ஆப்ஷன் ஏ. ஓகே, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்கிற அவங்க எந்த ரேண்டம் வேரியபிளுக்கு பிடிஎஃப் கேட்குறாங்களோ அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம், g(y) அப்படின்னு வச்சுக்கிறோம். இதை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷனும் உள்ள ரிலேஷனே இதுதான். P(Y) is less than or equal to இந்த ஸ்மால் y. ஓகே, ஆக்சுவலாக கேபிட்டல் ஒய்ங்கிறது என்னது, இதுதான். இதிலிருந்து அப்படியே எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி மாறி நிற்கும், இப்படியே நிற்கும். இது நீங்கள் 0 அப்படியே போட்டுறதாலும் போட்டுருங்க, இல்லை நான் சும்மா புரிதலுக்காக இப்படி 0 போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக இதுதான் பாருங்கள், P(a) less than x less than b is equal to integral a to b f of x dx. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணுறேன், அப்படியே இன்டெக்ரலுக்கு மாற்றும் போது லிமிட்டை கொடுத்துட்டு f of x dx. f of x வந்து given ஃபங்க்ஷன் f of x. ஓகே, இந்த 3 வெளியே எடுத்துடுறேன், இன்டகிரேட் பண்ணிடுறேன். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணின்னு வந்தால் எனக்கு gy கிடச்சிச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் y கிடச்சிச்சு. இதில் வந்து ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y வேணும்னா அப்படியே g(y) இருக்குல்லையா, கேபிட்டல் g(y) டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன், அதை ஸ்மால் g(y) அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ இதே மாடல் இன்னும் ஒன்று பாருங்கள். இஃப் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x இஸ் f of x, ஸ்மால் f of x கொடுத்துட்டாங்க. ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் y இது கேட்குறாங்க. சேம் பாருங்கள், கேபிட்டல் G ஆஃப் ஸ்மால் y, முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறேன். கேபிட்டல் G ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் கேபிட்டல் Y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் y. இதை மைண்ட் வச்சுக்கோங்க போதும். இப்போ P ஆஃப் ஆக்சுவலாக கேபிட்டல் ஒய்ங்கிறது என்னது, அந்த எந்த ரேண்டம் வேரியபிள் கேட்குறாங்களோ அது ஒய்யோட வேல்யூ x3, கேபிட்டல் x3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் y. ஓகே, இப்போது P ஆஃப் கேபிட்டல் X லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இந்த 3 அங்கே கொண்டு போயிட்டால் y பவர் 1/3 ஆகிடும். ரைட், இதை எப்படி எழுதிக்கலாம், P ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு y பவர் 1/3 எழுதிக்கலாம் இல்லையா. இதை எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் 0 to y பவர் 1/3 f of x dxன்னு எழுதிக்கலாம் இல்லையா. இப்போது இன்டெக்ரல் 0 to y பவர் 1/3 f of xன்னு ஆக்சுவலாக 6x into 1 minus x இங்கே போட்டுருங்க, 6x into 1 minus x into dx. ஓகே சார், நீங்கள் இதை போடுறீங்கன்னும் போது இந்த லிமிட் தானே சார் போடணும். பாருங்கள், நாம் இங்கே இருக்கோம், இந்த பிளேஸில் f of x என்னமோ அதை போடுறோம், சரிங்களா. இப்போது சப்போஸ் லிமிட்டில் வந்து கொடுக்கும்போது 4 ஆப்ஷன்லேயும் இப்போ 0 லெஸ் தென் x லெஸ் தென் 1 இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணிடுவாங்க, கம்மா வச்சுட்டு 0 லெஸ் தென் y லெஸ் தென் 1 அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ லிமிட்டையும் சொல்லிடுவாங்க. நம்ம லிமிட் எதையுமே மாற்றலை, அதுக்குள்ளே தான் இருக்கும். எப்போ நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணுறீங்களோ இந்த பவுண்டரியில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதை விட்டு நம்ம போகல. ஓகே சரி, இப்போது 6 வெளியே எடுத்துருவோம் இன்டெக்ரல் விட்டு. இன்டெக்ரல் 0 to y பவர் 1/3 x, இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க, x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ இன்டெகிரேட் பண்ணிடலாம். 6 வெளியவே இருக்கட்டும். இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. இப்போ 0 to y பவர் 1/3. லோவர் லிமிட் எப்படி 0 தான் போகுது, அப்பர் லிமிட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ 6 இன்ட்டு y பவர் 1/3க்கு மேலே 2, ஓகே, பை 2 மைனஸ் இங்கே yக்கு மேலே 1/3, அதுக்கு மேலே 3, ஏன்னா எக்ஸுக்கு தான் y பவர் 1/3 கொடுக்கணும், பை 3. அடுத்து லோவர் லிமிட் 0 ஆகிடும். ஓகே, இப்போது 6 இன்ட்டு y பவர்
இந்த மாதிரி பவருக்கு மேலே பவர் வந்தால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒய் பவர் இது பவரோட மல்டிப்ளை ஆகும்போது 2/3 ஆகிடும், பை 2 மைனஸ் இதை மல்டிப்ளை ஆகும்போது 3 கட் ஆகிடும், வெறும் ஒய் பவர் 1 ஒய் பை 3. ஓகே, இப்போ இதை 6 வேணால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். பண்ணான்னாகும் கட் ஆகிட்டு இங்கே 3 வரும், 3 ஒய் பவர் 2/3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் உள்ள பண்ணான்னாகும் 6 இங்கே போனால் 3ஆல் கட் ஆகும்போது 2 வரும், 2y. ஓகே, இதாங்க g ஆஃப் y. இப்போ இதிலிருந்து நமக்கு PDF வேணும். PDF ஆஃப் கேபிட்டல் Y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், அதான் ஸ்மால் g ஆஃப் yன்னு சொல்லுவோம் PDF. இது d/dy ஆஃப் கேபிட்டல் G ஆஃப் y. ஓகே, இப்போ d/dy ஆஃப் capital G of y இதோ 3 into y power 2/3 minus 2y. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 3 into இந்த பவர் முன்னாடி வரும் 2/3 into y power 2/3 minus 1 minus 2 into y டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணால் 1. அப்போ 2 into 1 2 கூட போடலாம், இந்த 3 கட் பண்ணிடலாம். அப்போ 2y பவர் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், மைனஸ் 1/3. ஜஸ்ட் இந்த 3 மல்டிப்ளை பண்ணி 2ஓட மைனஸ் பண்ணிடுறோம், மைனஸ் 1/3 மைனஸ் 2 1 into 2 2 2 காமன் அவுட் பண்ணிடுறோம். பண்ணிட்டோம் அப்படின்னா y பவர் மைனஸ் 1/3 மைனஸ் 1 இப்படியே நிறுத்திக்கலாம். அவங்க எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்து, இப்போ இந்த ஒய்யோட லிமிட்டும் என்னென்னா 0 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 1 தான். ஒருவேளை லிமிட் கொடுத்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதில் எந்த ஆப்ஷன் பாருங்கள், மோஸ்ட் சூட்டபிள் g of y equal to 2 into y power minus 1/3 minus 1, ஆப்ஷன் பிங்க. ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டும் ஏன் நான் இவ்வளோ முக்கியமானது நடத்துகிறேன்னா, இப்போ சிங்கிள் வேரியபிளுக்கு தான் பார்த்தோம். இப்போ மல்டி வேரியபிள் f of x, yன்னு இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த மெத்தடில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுவும் ஒரு ப்ராப்ளம் போட்டுடலாம். ஓகே, சரிங்க சார். இந்தமாரி ஸ்டாட் சம்மந்தமாக ஸ்டாட் 1 2 சம்மந்தமாக ஏதாவது வீடியோஸ் கொடுத்துருக்கீங்களா, இல்லை இது மட்டும் தானா? நீங்கள் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஷாக் ஆகி போயிடுவீங்க. அவ்வளோ நடத்தி வச்சுருக்கேன். உள்ளே போய் மெல்ல ப்ளே பண்ணி பாருங்கள். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் போட்டது. அது ஒன்று நல்லா 6 முறை போட்டிருப்பேன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து வந்தது. ஸோ போட்டு விடுவோன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் நிறைய சால்வ் பண்ணிட்டேன். வேணுன்றவங்க 8778084541 இது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனோட பிடிஎஃபோ அனுப்பி வைப்போம். உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் மினிட்ல கடைசி நாள் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணவங்க இருக்காங்க. அப்புறம் இப்போ தான் புக்கை தொடரன்றவங்களும் இருக்காங்க இல்லையா. காலகாலமாக படிக்கிறவங்களும் இருக்காங்க. சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் சார் ஃப்ரீயானேன், ஏதாவது படிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக உங்களால் இந்த 1 வீக்கில் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும். அதுக்கான ஐடியா கண்டிப்பாக தரோம். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணணுன்றோமோ அதை மட்டும் இந்த வீட்டில் பார்த்துட்டு போயிடுங்க போதும். ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுரும். அசால்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.